விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கும் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுற 6, 8, 12 ஆகிய இடங்கள் துல்லியமாக எப்படி ஆராயிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேத்துக்கு நிறைய குழப்பங்கள் உண்டு. அதாவது 6, 8, 12 அப்படிங்கிறது துர்ஸ்தானம். ஸோ அந்த துர்ஸ்தானம்ங்கிறது நமக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடியது. அதனால் அது ரொம்ப வீக்காக தான் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு கெடுபலன்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அபிப்பிராயம் நிறைய பேர்ட்ட உண்டு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நம்ம அந்த 6, 8, 12 அப்படின்னு சொல்லப்படுற மறைவு ஸ்தானங்கள் எப்படி நம்ம ஆராயணும், எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே பார்க்கலாம். போக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். வருகின்ற அக்டோபர் 12ஆம் தேதி முதல் ஒரு புதிய ஆன்லைன் வகுப்பு தொடங்குது. ஏன்னா விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டரில் ஆல்ரெடி எவ்ரி சண்டே நிறைய பேட்சஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அக்டோபர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை ஒரு புது பேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ அந்த புது பேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையில் இருந்தால் போகும். எனக்கு ஜோதிடமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ ரொம்ப அடிப்படையில் இருந்து தான் போகும் உங்களுக்கு. ஸோ அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே 2 to 4 நடக்குது. போக இந்த கோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 மாதங்கள் வரும். ஸோ இந்த 8 to 9 மாதங்களில் என்னென்ன நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அடிப்படை ஜோதிடம் கற்றுக்குவீங்க, ஜோதிட கணிதம் கற்றுக்குவீங்க. இது போக உங்களுக்கு 70 தலைப்புகளில் ஜோதிட நுணுக்கங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இந்த நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமாக ஜாதக ஆய்வுகள் நிறைய நடக்கும். பாரம்பரிய முறையில் ஜாதக ஆய்வுகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கிளியராக ப்ராக்டிக்கலாகவே இங்கே பார்க்கலாம். இதற்கப்புறமாக பிருகநந்தி நாடி, அதாவது கிரக சேர்க்கைகளின் மூலம் பிருகநந்தி நாடி முறையில் எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா 2 முறைகள், பாரம்பரிய முறை, பிருகநந்தி நாடி முறை, இரண்டையும் கற்று வச்சுக்கிட்டா தான் நம்ம கம்பேர் பண்ணியும் நம்ம பார்த்துக்க முடியும், எடுத்த பலன் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாரம்பரிய முறை, பிருகநந்தி நாடி முறை 2 முறையில் ஜாதகம் பார்க்கறதுக்கு கற்றுக்குவீங்க. இது போக திருமண பொருத்தம், திருமண பொருத்தத்தில் தசவித பொருத்தம் ப்ளஸ் என்னோட சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சிஸ்டம் இருக்கு. அந்த வகையில் எப்படி பொருத்தம் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்குவீங்க. இது போக முகூர்த்தம் குறிக்கிறது எப்படி, சுபகாரியங்களுக்கு முகூர்த்தம் குறிக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் கற்றுக்குவீங்க. இது போக பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அதெல்லாம் எப்படி பார்க்கறது, ஜாதகமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரசனங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுப்பீங்க. போக ஜாதக நோட் எப்படி எழுதி தர்றது அப்படிங்கிறதையும் பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதக நோட் எழுதி தர்றது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே கற்றுக்குவீங்க. ஸோ இது போக நிறைய ஆன்லைன் எக்ஸாம்ஸும் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். போக சண்டே கிளாஸ், போக கிளாஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் அப்படிங்கிற ஆன்லைனில் நடக்குது, வித் டிஜிட்டல் போர்டில் நடக்குது. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியும். எழுதுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் போர்டுங்கிறதுனால ரொம்ப தெளிவாக தெரியும். உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த 8 to 9 மாதம் வரக்கூடிய இந்த கோர்ஸுக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மாதத்திற்கு 900 ரூபாய், அதாவது 900 ருபீஸ். வெளிநாட்டு மாணவர்களுக்கு 1200 ருபீஸ், 1200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் 8 மாதம் அல்லது 9 மாதம் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜோதிடராக வெளியே போகலாம் அப்படிங்கிறத நான் உறுதியளிக்கிறேன். அதே நேரத்தில் உங்களோட உழைப்பும் அதில் தேவை. கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிகல்ஸ் கொடுப்பேன். ஏன்னா வெறும் தியரி மட்டும் கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு உங்களை வெளியே விடுறதில்ல. நிறைய ப்ராக்டிகல்ஸ் கொடுத்து அதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரணும், நம்பிக்கை வர்ற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எடுப்பேன். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இல்லை வீக்காக இருக்கணுமா? அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பாவங்கள் 12 பாவங்கள் இருக்கு. அந்த பாவ அதிபதிகள் இருக்காங்க, 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களில் இதுதான் நல்ல கிரகம், இதுதான் கெட்ட கிரகம், இந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும், சுப பலன்களை கொடுக்கும், இந்த கிரகங்கள் எல்லாம் கெடு பலன்களை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்டில் யாருமே செட் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இந்த பாவங்கள் எல்லாமே நல்லது செய்யும், அந்த பாவங்கள் எல்லாம் கெடுதல் தான் செய்யும் அப்படிங்கிறதையும் மைண்டில் செட் பண்ணிக்காதீங்க. என்னுடைய மாணவர்களுக்கு, அதாவது இங்கே படிக்கிற விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டரில் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ராங்காக சொல்லித்தர ஒரு விஷயம் இதுதான். அதாவது எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு கிரகமும் அது எந்த பதவி வாங்கியிருக்குது, அந்த ஜாதகத்தில் என்ன பதவி இருக்குது, ஸோ அந்த பதவிக்கு ஏற்ற பலம் என்ன இருக்கு அவங்களுக்கு, அதை பொறுத்து தான் பலன்கள் அமையும். ஸோ 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுற துர்ஸ்தானங்கள் அப்படின்லாம் ஆக்சுவலாக இதுக்கு பேர் உண்டு. ஸோ இதில் ஆக்சுவலாக நல்ல காரியங்களே எதுவுமே கிடையாது. அப்படின்னா 3 பாவத்திலையும் கெடு பலன்கள், கெட்ட காரியங்களும் உண்டு, நற்காரியங்களும் உண்டு நிறைய. இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கடன், பகை, ரோகம், இந்த 3 தான் பொதுவாக சொல்லப்படுது இல்லையா? கடன், பகை, ரோகம்.
இப்போ அந்த 6ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்குற வேலை ஆட்களை குறிக்கும், உங்களுடைய உத்தியோகத்தை குறிக்கும். மெயினாக உங்களோட உத்தியோகத்தை குறிக்கும், உங்கள்கிட்ட வேலை பார்க்குற வேலை ஆட்களை குறிக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற கஜானாவை குறிக்கும், கல்லாப்பெட்டியை குறிக்கக்கூடியது இந்த 6ஆம் இடம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்குது. 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே காரிய தடை, தாமதம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 8ஆம் இடம் அப்படிங்கிறது பணபரத்தில் ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பணபர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 2, 5, 8ல் 8ஆம் இடமும் ஒரு பணபர ஸ்தானம் அப்படின்னு சொல்லணும். அதுவும் அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பெரும் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாமே ஆக்சுவலாக பணம் கொஞ்சம் தான். ஆனால் இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது பணம் பெரும் பணம். உங்கள் பணமே உங்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுத்தால் அது 8ஆம் இடம். உங்களுக்கு வர்ற வட்டி எல்லாமே 8ஆம் இடம். ஸோ 8ஆம் இடத்தில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடங்கி இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம், 12ஆம் இடம் எப்போ எடுத்தாலுமே ஆக்சுவலாக விரயஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். விரயம் அப்படிங்கிறது 2 வகைப்படும் இல்லையா? அதாவது ஒரு சுப விரயம், இன்னொன்று அசுப விரயம் அப்படின்னு சொல்லப்படுது. அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த வகையில் இருக்கும் பொழுது அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நல்லா இருந்தால் எதை எடுத்துக்கணும், கெட்டதாக இருந்தால் எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. சரி, ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போமே. 6ஆம் இடம் கடன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போது 6, 8, 12ல் உள்ள எல்லா காரகத்துவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோலேயே சொல்லணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக முடியாது. அதனால் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்றேன். அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்தா நீங்கள் டக்குன்னு அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு தாராளமாக நீங்கள் பலன் சொல்ல முடியும். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு கடன். அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, 6 கூடியவரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் ரொம்ப வீக்காக இருக்குது, அதே மாதிரி 6 கூடியவரும் வீக்காக இருக்கார். ஸோ இந்த மாதிரியான 2 ஜாதகம், 2 பேருக்குமே கடன் இருக்காதா? அதாவது ரொம்ப மோசமாக உள்ளவருக்கு, ரொம்ப வீக்கானவருக்கு கடன் நிறைய இருக்கும், இந்த ஸ்ட்ராங்காக உள்ளவருக்கு கடன் இருக்காது அப்படின்லாம் கிடையாது. 2 பேர்த்துக்குமே கடன் இருக்கலாம். ஓகே, இவருக்கும் கடன் இருக்கலாம், அவருக்கும் கடன் இருக்கலாம். பட் ஆனால் இவர் வாங்குகிற கடன் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தீங்களா, 6ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 6 கூட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த 6ஆம் இடம் ஸ்ட்ராங் உள்ளவங்க வாங்குகிற கடன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவைக்காக இருக்கும், சுபகாரியங்களுக்காக இருக்கும். அதே மாதிரி அவர் வாங்குகிற கடனை அவரால் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான இது உள்ளவராக இருப்பார். ஓகே, திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய பொருளாதாரம் கண்டிப்பாக உயரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இதே வீக்கு, ஒரு 6ஆம் இடம் வீக்காக இருக்குது, ஸ்ட்ராங் அதிபதியும் வீக்காக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தில் எப்படி அப்படின்னா அவருக்கு கடன் இருக்குமானா கடன் இருக்கும், தேவையில்லாத வீண் செலவுக்காக கடன், ஆடம்பரத்திற்காக கடன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது. ஸோ வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாமல் வட்டி கொடுக்கறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான மோசமான நிலைக்கு தள்ளப்படுறது தான் இந்த 6ஆம் இடம் மோசமாக இருந்தால் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நோய், 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் அப்படின்னு சொல்கிறோம், ரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோகம், அந்த நோய் அப்படிங்கிறது எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீக்காக இருக்கிற 6ஆம் இடம் வீக்காக இருக்கிறது, 6 கூடியன் வீக்காக இருக்கிறது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அந்த நோய் வந்தது ரொம்ப நாளாக ரொம்ப படாத பாடுபடுத்தும். அதற்கான ஒரு சொல்யூஷனும் கிடைக்காது. சொல்யூஷன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த நோயினால். ஆனால் இதே 6ஆம் இடம் ஸ்ட்ராங், 6 கூடியன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா அந்த நோய் வர்றது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப படுத்தாது. வந்தால் சின்ன சின்ன ஒரு ட்ரபிளாக வரும், ஒரு ஜலதோஷம் பிடிக்கிறது, அந்த மாதிரி ஃபீவர் வர்றது, அந்த மாதிரி வரும். வந்தால் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்கும், அதுக்கு ஒரு மெடிசன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைச்சி இமீடியட்டாக க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே மாதிரி ஒரு 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது ஒருத்தருக்கு, 8 கூடியவனும் வீக்காக இருக்கார் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய காரியங்களில் பல தடைகள் இருக்கும். அந்த தடைகளை அவர் மீறி 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 போகிறதுலேயே அவரோட டைமே போயிடும். ஆனால் இங்கே எப்படி அப்படின்னா 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 8 கூடியவனும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா 8ஆம் இடம் தடையை ஏற்படுத்தாதா? இவருக்கும் தடையை ஏற்படுத்தும், ஆனால் கடைசியில் வெற்றி உண்டு கண்டிப்பாக. 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது, தடையை உண்டு பண்ணும், ஆனால் அந்த தடையை மீறி போகிற அளவுக்கு இவருக்கு சக்தியும் இருக்கும். அந்த சக்தி இருந்து கடைசியில் ஜெயிக்கவும் செய்வார். அதே மாதிரி 12ஆம் இடம் மோசமாக உள்ளவர்களுக்கு, அதாவது வீக்காக உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் நிறைய ஏற்படும். மருத்துவமனை செலவுகள், தேவையில்லாத மருத்துவமனை செலவுகள்லாம் வரும். ஆனால் இதே 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தேவைக்கான செலவுகள் மட்டும்தான் வரும். சுப செலவுகள் நிறைய இருக்கும், அசுப செலவுகள் இருக்காது, வீண் விரயங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி, இது பாவங்களை பற்றி பார்த்தோம்.
இப்போ 7 குடையவன் வந்து 6 குடையவனோட சேர்ந்திருக்காரு, 7 அல்லது 7ம் 6ம் சம்மந்தப்பட்டிருக்குது. 7 குடையவன் 6 குடையவனுடைய சாரம் வாங்கியிருக்காரு, இல்லை 8 குடையவனுடைய சாரம் வாங்கியிருக்காரு. அந்த டயத்தில் எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ 7 குடையவன் 6ல் போய் உட்கார்ந்துருக்கிறார், இல்லை 6 குடையவனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா திருமணத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அதுவுமே பாருங்கள் இந்த மாதிரி கான்செப்ட்லேயே எடுங்க. அதாவது வந்து வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் திருமணத்தில் கண்டிப்பாக அமைவது ரொம்ப கலத்திரம் அமைவது ரொம்ப ரொம்ப சிரமங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து ஸ்ட்ராங்காக இருக்க 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் இந்த 7 குடையன் 6 குடையனோட தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அங்கேயும் வந்து ஆக்சுவலாக சிரமங்களை கொடுக்கும், அந்த அளவுக்கு சிரமங்கள் இருக்காது. ஓகேயா? ஆனால் வெற்றியும் கிடைக்கும், அந்த கலத்திரமும் அமையும். ஸோ அந்த அளவுக்காக வரும். இதே 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் காலதாமதம், கலத்திரம் அமைவதற்கு காலதாமதம் ஆகுது. எதில் வீக்காக இருக்கிறவங்களுக்கு காலதாமதம் ஆகி வந்து காலதாமதமாகவே உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்ட்ராங்காக உள்ளவங்களுக்கு காலதாமதம் கொஞ்சம் ஆகும், இருந்தாலும் சீக்கிரமாக வந்து அமைஞ்சிடும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து வித்தியாசங்கள். இந்த 6, 8, 12 ஒரு ஜாதகத்தில் எப்போ எடுத்தாலுமே பாருங்களேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து இந்த டாபிக் எடுக்கிறப்பவே கேட்பேன், 6, 8, 12 ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இல்லை வீக்காக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாருமே வீக்காக இருக்கணும் சார், அப்போ தானே நமக்கு ஒரு வகையில் யோசிச்சு பாருங்களேன். 6ஆம் இடம் உங்களுக்கு வீக்காக இருக்குது, உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும்? 6ஆம் இடம் வீக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அந்த 6ஆம் இடம் வீக்காக இருந்தால் எப்படி வந்து உங்களுக்கு உத்தியோகம் நல்ல உத்தியோகமாக அமையும் அப்படிங்கிறது பாருங்கள். நீங்கள் உங்கள் வாங்கின கடனை நீங்கள் எப்படி திருப்பி அடைப்பீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்களேன். ஸோ ஒவ்வொரு கிரகமும் சரி, ஒவ்வொரு பாவமும் சரி, அதாவது வாங்கின பதவிகள் என்ன, அதாவது வாங்கின பலம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நீங்கள் பலனே சொல்லணும். சரியா? ஸோ மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்காதீங்க. மறைவு ஸ்தானங்களை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் வர்ற வீடியோக்களில் வந்து அதை கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். சார் இதை சொல்லிட்டீங்க, ஓகே, வீக்காக இருந்தால் இந்த மாதிரி, ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரி, அப்போ மறைவு ஸ்தானங்கள்னு எதுக்கு சொல்லப்பட்டது? ஸோ எந்த வகையில் நம்ம அதை வந்து பலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கங்க. அப்படியே வந்து இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வெகு சீக்கிரம் வந்தடையும். ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட நல்ல வீடியோவோட வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சதீஷ்குமார். தேங்க்யூ.